நம்பினேன் நம்பினேன் அவள்தான் உலகென்று நம்பினேன் வாழ்நாளை வீணடித்தேன் முகவரியின்றி தவிக்கிறேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? எங்க வீட்டுல உன்னை யாருக்கும் சுத்தமா பிடிக்கவே இல்ல. சீ, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போடா. ஹேய் மச்சா, ரிசல்ட் பாத்தியா? எல்லா பேப்பர்லயும் நீ மட்டும் தான்டா ஃபெயிலு. ஏசப்பா ஏசப்பா அப்பா ஏசப்பா அப்பாடா. வெளியில விடிஞ்சாலும் நம்ம வீடு இருட்டாத்தானே இருக்கு. எங்க தீப்பெட்டியை வச்சேன்? இந்தா இருக்கு. ஆமா, எத்தனை வருஷம்தான் அந்த கஷ்டமோ தெரியலையே எனக்கு. என் புருஷன் இறந்துலேருந்து குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம். ஆண்டவரே, எப்போதான் தீருமோ தெரியலையே. என் வாழ்க்கை எப்போ இதே மாதிரி தான். பழைய குருடி கதவு திருடி அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. அம்மா அம்மா அம்மா. என்னம்மா? அம்மா காலங்காத்தால குருடின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என் வாழ்க்கைய சொன்னேனம்மா. சரி, அந்த துண்டு கொடு. இரு இரு இரு, விளக்கு இருக்கு, இரு. எங்க போச்சு? இங்கேதானே வச்சேன். அம்மா அம்மா. என்னம்மா? எங்கம்மா சீப்ப வச்ச? அங்கதான் இருக்கோம். கிடைச்சிருச்சுமா? கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. அம்மா அம்மா. இந்த வரம்மா. அம்மா இங்க வாயேன். நான் கரெக்டா சீவிருக்கேனான்னு கொஞ்சம் வந்து பார்த்து சொல்லேன். என்னம்மா?
உனக்கு என்ன தெரியும்னு கண்ணாடியில போய் நிக்கிற நீ. இங்க வா, நான் உனக்கு செய்வி விடுறேன். வா, பார்த்து வாமா. உட்கார், பார்த்து உட்கார்றா. உட்கார். அம்மா, எனக்கு கண்ணு தாமா குறை. என்ன மாதிரி இந்த ஊர்ல எத்தனை பேர் குறையா இருக்காங்கன்னு தெரியுமா? ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஏசப்பா இல்ல. என் வாழ்க்கையில ஏசப்பா இருக்கிறதுனால என் கண்ணு குறையா இருந்தாலும் வாழ்க்கை வெளிச்சமா இருக்குமா. ஆமாம்மா. அவங்கள மாதிரி என் கண்ணு குறையா இருந்தாலும் நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒரு குறையும் இல்ல. என்ன உன் பேச்ச கேட்டு கேட்டு நேரம் போச்சுடி. நான் வேலைக்கு போனோம். நீ பத்திரமா இரு. வரட்டுமா? சரி, பத்திரமா இருந்துக்க. சரிம்மா, சரி. அம்மா, என்னம்மா? மறந்துடாம சாப்பாடு கேரியரை எடுத்துட்டு போயிடு. சரிம்மா. வேலைன்னு இருந்துட்டு சாப்பிடாம இருந்துடாத. நேரமாச்சு. டைம்க்கு சாப்பிடுமா என்ன? சரிம்மா, நீ பத்திரமா கவனமா இரு. என்ன? சரியா? ஹாய் மச்சான், என்னடா இந்த பக்கம்? இந்த இடத்துக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த பக்கம் வந்திருக்கா? சரி விடுங்கடா, பேசிக்கிட்டே போகலாம். வாங்கடா. டேய், உன் ட்ரெஸ்ஸுடா. ஓகேடா. மச்சான், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. எங்களுக்கு நல்லா தெரியும் மச்சான், நீ நல்லா படிச்சிருக்க, நல்லா மார்க் எடுக்கிற, அதான் சந்தோஷமா இருக்க. நாங்கள் ஏதோ படிச்சு கிடிச்சு கொஞ்சம் தவறி வந்துட்டோம்டா முன்னாடி. நான் மட்டும் இல்லைடா, என் ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இந்த சந்தோஷம் வந்து கடவுள் ஏசப்பாக்கு தான்டா சொந்தம். அவருக்கு தான்டா தேங்க்ஸ் சொல்லணும். ஐயோ, ஆரம்பிச்சிட்டான்டா கடவுளை பற்றி. இவனை திருத்தவே முடியாதுடா மச்சான். டேய், அங்கே பாடுறா. என்னடாச்சு? டேய் சொல்றா. வந்துட்டு அடிக்கிறாங்க. என்னடா என்னாச்சுடா? டேய், யாருன்னு தெரியலடா, அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. டேய், இப்படி மொட்டையா சொன்னா எங்களுக்கு எப்படிடா புரியும்? தெளிவா சொல்றா. சொல்கிறேன்டா, என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன்டா. என் கதையை தானே கேட்டீங்க. உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே அவங்க எதிர்காலத்தை குறித்து பயம் இருந்திருக்கும். என்னோடய வாழ்க்கையிலும் அப்படி தாண்டா இருந்துச்சு. பயம் என்னை துரத்துச்சு, படிப்புலையும் பயம் என்னை துரத்துச்சு. அந்த வாழ்க்கையை நான் தேடி போனேன். அந்த வாழ்க்கையே எனக்கு பயத்தை கொண்டு வந்துருச்சு. பார்த்தீங்கல்ல, நான் கிடந்த கோலத்தை. எதிர்காலத்தில் காதலிச்சா நல்லா இருக்கும்னு நினச்சி காதலித்தேன். ஆனால் அந்த காதலே என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. பார்த்தீங்கல்ல, காதல் செஞ்ச கோலத்தை. நான் காதலித்தேன். அந்த காதல் ஒரு நல்ல முகவரியை தரும் நினச்சி நான் காதலித்தேன். ஆனால் உலகத்தில் எத்தனையோ பேர் காதலிக்கிறாங்க, நல்ல ஒரு முகவரி கிடைக்கும்னு காதலிக்கிறாங்க. அப்படி காதலிச்ச காதலிக்கோ நல்ல முகவரி கிடைச்சிருந்தா ஏன் அவங்க உயிரை விட்டுருக்கணும்? எங்கள் அம்மா என்னை நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அந்த படிப்பில் ஒரு முகவரி தெரியும்னு படிக்க வச்சாங்க. நானும் படித்தேன். ஆனால் அந்த படிப்புலேயே என் முகவரி போயிடுச்சே. மச்சி, என்னடா? நடந்ததை பற்றி கவலைப்படாதரா. என் முகவரி எங்கேயோ இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் எங்கே இருக்குன்னு தான் தெரியல. கண்டுபிடிப்பேன். நானும் நீங்களும் முகவரி தெரியாமல் எதிர்காலத்தை பற்றின கவலையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நானும் நீங்களும் சரியான முகவரி தெரியாமல் வாழ்க்கையில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம்.
மச்சான் சொல்றா. உன் சோக கதையை நிப்பாட்றா, யோசிக்காத. டேய், ஒரு வருஷம் கழிச்சு போய் உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்க போகிறேன். நடந்ததெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக போய் பாடுறா. டேய், உங்கள் அம்மா கூட கிறிஸ்டியன் தான்டா. ஆனால் நீ எந்த மதம் கூட எங்களுக்கு தெரியாதுடா. என்னடா சொல்ற? ஒரு தடவை போய் உங்கள் அம்மாவை பாருடா. உங்கள் அம்மா நல்ல முகவரி காட்டுவாங்கடா. சரிடா, அம்மா கிட்ட போகிறேன்னு கூட அம்மாவுக்கு இன்னைக்கு தெரியாது. ஆனால் அம்மா என்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக நான் போகணும்டா. சரிடாப்பா, வாடா போகலாம். சரி வாங்க போகலாம். ஹாய் ராஜாண்ணா, எப்படி இருக்கீங்க? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. என்னாச்சு ராஜாண்ணே? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஏன் வீட்லையா? வந்துட்டியா அண்ணா? வந்துட்டியா அண்ணா? அண்ணா அண்ணா பாருண்ணா, அம்மா பாருண்ணா. அம்மா அம்மா கண்ணு தெரியாட்டியும் எனக்கு கண்ணு போல இருந்தியம்மா. இப்ப நீ ஏன் கண்ணை மூடிட்டியம்மா? கண்ணை தோறம்மா, பாரும்மா. அண்ணா படிப்பெல்லாம் முடிச்சு பண்ணி வந்துட்டம்மா. கண்ணை தோற பாரும்மா. அம்மா 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 சின்ன வயசுல விட்டுட்டு போனேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன். அம்மா ஒரு கண்ணத்தை பார்த்தது. அண்ணா அம்மா ஓவரா பந்தா பண்றாங்க. எழுந்திருக்க சொல்லுங்கண்ணா. ப்ளீஸ் தம்பி, நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும், உன் உயிரை இழக்கக்கூடிய சூழ்நிலையே வந்தாலும், இந்த வேதாகமத்தை மட்டும் உன்னோடு வைத்திருப்பாயானால் இந்த உலகத்தில் நீ வாழ்வாய். அம்மா உன் பையனை எப்போ கூடவே வச்சிருக்கியே. அம்மா என் மேல அவ்வளோ விருப்பமா உனக்கு? அம்மா உனக்கு விருப்பம் இல்லாத பிள்ளையாடா இருக்கலையேவா? என்ன மன்னிச்சிடுவா, என்ன மன்னிச்சிடுவா.
அம்மா நீ எங்களை விட்டு போகல, நீ எங்களை விட்டு போகலம்மா. நீ எங்க கூட தான் இருக்க. எனக்கு ஒரு நல்ல முகவரி வச்சிருக்கவா, எங்களுக்கு ஒரு நல்ல முகவரியை நீ காமிச்சிட்டவா. கவலைப்படாது, கவலைப்படாதவா. நான் ஒரு நல்ல முகவரி தேடி வந்தேன். நம்ம அம்மா 2 பேருக்குமே நல்ல முகவரி கொடுத்துட்டாங்கம்மா. இதான் இவ்வளவு நாள் தேடி அடைஞ்சேன். அம்மா நம்மளை விட்டுட்டோம், நம்ம கூடவே தான் இருக்காங்கம்மா, நம்ம கூட. எழாதவா எழாத. 2 பேரும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி எங்க அம்மா அப்பா இவ்வளவு நாள் வரைக்கும் நம்மள பார்த்தாங்களோ அதே மாதிரி இந்த முகவரி எங்களை கடைசி வரைக்கும் எங்களை கூட்டிட்டு. நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாதவா. போலாம், நமக்கு நல்ல எதிர்காலம் கிடைச்சிருக்கு. போலாம், வாமா. முகவரிகள் தெரியாமல் நான் அலைந்து திரிந்தேனே, நீரெந்தன் முகவரி என்பதை மறந்து போனேனே. உலகத்தின் பாசங்களை தேடி ஓடினேன், வேஷம்தான் பாசம் என்பதை புரிந்து கொண்டேனே. சிரித்தேன் அதில் நிம்மதி இல்ல, அன்பு தேடினேன் அதுவும் இல்ல, படித்தேன் அதில் நிரந்தரமும் இல்ல. சிரித்தேன் அதில் நிம்மதி இல்ல, அன்பை தேடினேன் அதுவும் இல்ல, படித்தேன் அதில் நிரந்தரமும் இல்ல. நீரே எந்தன் முகவரி என்று கண்டு கொண்டேனே, என்றும் நீரே எந்தன் முகவரி இயேசுவே. என்றும் நீரே எந்தன் முகவரி என்பதை கண்டு கொண்டேனே, என்றும் நீரே எந்தன் முகவரி இயேசுவே. ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குறும்படம் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலும் சுமக்க முடியாத பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாயா? கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனாலும் அதில் தேர்ச்சி பெற முடியவில்லை. அன்பை கொடுத்து அன்பை எதிர்பார்த்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் மட்டும்தான் கிடைத்தது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் வேதனைகள், துன்பங்கள், பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்? நான் ஒன்று நினைத்தால் நடப்பது கூட வேறொன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? மற்றவர்கள் எல்லோரும் என்னை ஒதுக்கி
என் வாழ்க்கையே அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு கதையாக ஆகிவிட்டதே என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். நான் போகும் இடமெல்லாம் பாடுகளும் கண்ணீரும் வேதனையும் என்று நீ அழுது கொண்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையின் முகவரி கண்ணீரும் வேதனையும் என்று நீ அழுது கொண்டிருக்கிறாயா? உன் உதடுகளின் சிரிப்பு இந்த ஊருக்கே தெரிந்தாலும் உன் உள்ளத்தின் அழுகையை புரிந்து கொண்ட ஒரு ஜீவனுள்ள புஸ்தகத்தை நான் உனக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். உலகத்தில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அதிகமாக அச்சடிக்கப்பட்டதுமான இந்த பரிசுத்த வேதாகமம் ஒன்றுதான். இந்த உலகமும் மனிதனும் எப்படி தோன்றினான் என்று விஞ்ஞானிகள் இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகம் எப்படி தோன்றியது, எப்படி மறையப் போகிறது என்று கூட இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. உன்னுடைய வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் கூட இந்த பரிசுத்த வேதாகமம் வழிநடத்தும். தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வேதாகமம் ஜீவனும் வல்லமையும் உள்ளது, இருதயத்தின் நினைவுகளை வலியறுக்கிறதுமாய் உள்ளது. சங்கீதம் 119:92 சொல்கிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராவிட்டால் என்னுடைய துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நானும் நீயும் அழிந்து போகாதபடி இந்த மனமகிழ்ச்சியான வேதத்தில் உம்முடைய வாழ்க்கையை நுழைத்துவிடு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அவருடைய இந்த பரிசுத்த வேதாகமம்தான் உலகில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய சரியான உண்மையான முகவரி. இந்த குறும்படத்தை பார்த்த உங்கள் அனைவருக்கும் உங்கள் வாழ்க்கையில் சரியான முகவரி தெரிந்திருக்கும் என நான் நம்புகிறேன். அந்த சரியான முகவரியை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை செழிக்கும். God bless you.